அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? புனித அகுஸ்தினார் ஏற்கனவே நான் போஸ்டரில் போட்டிருக்கிறேன். அவருடைய மேற்கோளோடு நாம் துவங்கலாம். அவர் சொல்லுகிறார், இந்த உலகில் நாம் செய்யும் மிக புனிதமான பணிகளில் ஒன்று, நாம் செய்யும் மிகச்சிறந்த பக்தி முயற்சிகளில் ஒன்று எதுவென்றால், இறந்து போனவர்களுக்காக தியாக ஒருத்தல்களையும் தானங்களையும் இறை வேண்டல்களையும் ஒப்பு கொடுப்பதுதான். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்திரளும். ஆமென். நவம்பர் மாசத்துல இறந்து போன ஆன்மாக்களுக்காக இன்னும் அதிகமாக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தான தர்மங்களை, உங்களுடைய ஒருத்தல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலே மகிழ்ச்சி. திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாடு இறந்து போனவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிப்பது. நவம்பர் மாதம் இறந்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, மறு உலக வாழ்வை நம்ம யோசித்து பார்க்கணும். நாம் இறந்தால் நாம் எங்கே போக போகிறோம்? ஏன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேர் நினைப்பீங்க, நம்ம கட்டாயம் மோட்சத்துக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நிறைய ஊர்களில் போய் அங்கே மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாரும் இறந்தா எங்கே போவீங்க அப்படின்னு ஒன்று 99% நாங்கள் மோட்சத்துக்கு தான் போவோம்னு கை தூக்கிடுவாங்க. அந்த 1% என்ன அப்படின்னா, காது ஒழுங்காக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், நம்ம கட்டாயம் மோட்சத்துக்கு தான் போவோம் அப்படின்னு ஒரு நினைப்பு. நான் முன்னாடி தொடர்லேயே அதை சொல்லியிருக்கிறேன். புனித ஃபவுஸ்தீனா அவங்க உயிரோடு இருக்கும்போது தூதர் அவங்கள மோட்சம், உத்தரிக்கிறிஸ்தலம், நரகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சாங்க. நமக்கு தெரியும், பல புனிதர்களுடைய வாழ்க்கையில கனவிலையோ காட்சியிலையோ அவங்க மோட்சத்தையும் நரகத்தையும் உத்திரிக்க ஸ்தலத்தையும் பார்த்துருக்குறாங்க. புனித ஃபவுஸ்தீனா அதே போல அவங்க நரகத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நரகத்துல இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் யார் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது நாங்க கட்டாய மோட்சத்துக்கு தான் போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பெரும்பாலும் நரகத்துல தான் இருக்காங்க. அதான் நினைப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான்னு சொல்லுவாங்க. அதனால அசட்டையோ நம்முடைய வாழ்க்கையில் அஜாக்கிரதையோ வேண்டாம். இந்த ஆன்மாக்கள் என்ன சொல்றாங்க, நம்ம மோட்சத்துக்கு போறது எப்படி? ஏன்னா ரொம்ப ஈஸி இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாயில் மிக மிக சிலரை உள்ளே நுழைவார். இது கொடைக்கானல் ஊட்டிக்கு டூர் போற மாதிரி கிடையாது. ஏன்னா புனிதர்களே பெரும்பாலும் உத்திரிக்க ஸ்தலம் போயிட்டு தான் போயிருக்கிறாங்க. நான் போன தடவை சொன்னேன், உத்திரிக்க ஸ்தலத்துல 5 நிமிஷம் கூட இருக்கலாம், அரை மணி நேரம் கூட இருக்கலாம், ஆயுள் முழுவதும் கூட இருக்கலாம். இந்த ஆன்மாக்கள் சொல்றாங்க, புனித 5 காய பியோவே உத்திரிக்க ஸ்தலம் போயிட்டு தான் போனார் அப்படிங்கிறாங்க. அதனால நேரடியா மோட்சத்துக்கு போறது அப்படிங்கிறது மிக 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 அரிது. ஆனால் நாம் முயன்றால் கடவுளுடைய இரக்கத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. அதற்கானது. அப்போ ஆன்மாக்கள் என்ன சொல்றாங்க, நம்ம மோட்சம் போறதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா எய்ம் த ஸ்கை, அட்லீஸ்ட் யூ வில் ரீச் த கிளவுட்ஸ். மத்தேயு 16:24 இயேசு சொன்னதுதான். மோட்சத்துக்கு போறதுக்கு தன்னையே மறுத்து, தன் நலம் மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும். இதுதான் அடிப்படை. தன் நலம் மறுத்தல், செல்ஃப் லவ்.
எனக்கு, நான், என்னுடையது அப்படிங்கிறதே இல்லாமல் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்யக்கூடிய அன்பு இருக்கு பாருங்க. எவ்வளவு அதிகமாக கடவுளை அன்பு செய்ய முடியும், எவ்வளவு அதிகமாக மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். அதற்காக தியாக ஒருத்தல்கள், அதை அனுபவிப்பது. ஆன்மாக்கள் 2 வார்த்தையில் சொல்றாங்க, லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். இவை 2 முக்கியமானது. நாம் புனிதமான வாழ்வை அடையவும் நம்முடைய மீட்புக்கும் இவை 2 முக்கியம். பார்த்துக்கிடுவோம். இப்போ சென்ற தொடர்ல பார்த்துட்டு ஒரு சிலர் கேள்விகள் கேட்டாங்க, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, உத்தரிக்கஸ்தல ஆன்மாக்கள்கிட்ட நாங்க பேசுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன செய்யணும்? நான் சொன்ன மந்திரவாதி ஆகணும்னு சொல்ல, மந்திரவாதியால பேசிடலாம். ஏன்னா இது நம்ம முயற்சியினால் வரக்கூடிய காரியம். இது கடவுளுடைய தனிப்பட்ட கொடை. அவங்க புனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்குறோம்னா எல்லா புனிதர்கள்ட்டையும் ஆன்மாக்கள் பேசல. புனித 5 காயப்பியோ, புனித பிரிட்ஜிட், புனித செம்மா கல்கானி, புனித மார்கரெட் அலஹாக், இது மாதிரி ஒரு சில புனிதர்கள்ட்ட ஆன்மாக்கள் பேசியிருக்கிறாங்க. அவருடைய தூய வாழ்க்கை, அவர்களுடைய நம்பகத்தன்மை, அவருடைய புண்ணியவா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த ஆன்மாக்களுடைய விடுதலைக்காக மட்டுமே, இதெல்லாம் மந்திரமாயம் கிடையாது. உத்திரிக்க சில ஆன்மாக்கள் ஆயிரமா மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொடையை கொடுக்குறார், வந்து பேசுறாங்க. அதனால ஆன்மாக்கள் என்கிட்ட பேசணும்ட்டு இப்பவுமே முயற்சி பண்ணிட்டு அலையாதீங்க, அது கடவுளுடைய கொடை. இரண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கள் உறவினருக்கு 20 திருப்பலி தான் தேவை, நான் 40 திருப்பலி ஒப்பு கொடுத்துட்டா மீதி 20 திருப்பலி என்ன ஆகும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த ஆன்மாக்கள் என்ன சொல்றாங்க, எத்தனை திருப்பலி தேவையோ அதில் அந்த ஆன்மா விடுதலை ஆயிடுச்சுன்னா மீதி திருப்பலிகளை கடவுள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுக்கிறார். எந்த ஆன்மாக்களுக்கு அதிகமாக தேவை அவர்களுக்கோ திருப்பலி வைக்கிறவர்களுக்கு அதனுடைய பேறு பலன்கள் ஆசீரும் கிடைக்கும். அதனால நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு திருப்பலி கருத்து கொடுக்கும்போது இவர்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் இன்னும் உத்திரிக்க நிலையில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்காகவும் சேர்த்து கொடுப்போம். அது பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக இன்னொருத்தங்க கேட்டாங்க, ஏன் வந்து ஆன்மாவா இருக்கும்போது உத்திரிக்க ஸ்தலத்துல கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு ஏக்கம் ஏன் வருது, நமக்கு இப்ப வரமாட்டேங்குத. இப்ப நம்ம காலையில 5 மணிக்கு பூசைக்கு போகணும்னு நினைச்சோம்னா அலாரம் அடிச்சாலும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுதமே, ஏன்னு கேட்காங்க. ஏன்னா ஆன்மாக்களுக்கு உடல் கிடையாது. நம்முடைய உடல் தான் நம்முடைய ஆன்மாவை அழுத்தி அமுக்கி செயல்பட விடாமல் பண்ணுகிறது. ரெண்டாவது, அவங்க கடவுளை பார்க்குற மாதிரி நம்ம இப்போ பார்க்க முடியாது, நம்ம மங்களா தான் பார்க்குறோம். ஆனால் அவர்கள் பார்க்கிற அந்த அவர்களுடைய பார்வை, அவர்களுக்கு கடவுள் தோற்றம், அவர்களுடைய நம்பிக்கை, இது எல்லாமே இரண்டாவது காரணம்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு முக்கியமா ஹிட்லர் இறந்து போனவர் எங்க இருக்கிறார், அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி எங்க இருக்கிறார், அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்மாக்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கட்டாயமாக சொல்லணும். என்னன்னு சொன்னா, இப்போ வாசிக்கலாம் வாங்க, அந்த குரூப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த யூடியூப்ல யாரெல்லாம் எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களோ அதில் கமெண்ட்ஸில் உங்கள் நம்பர் இல்லை, அதனால நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, வாசிக்கலாம் வாங்க குரூப் செயல்பட போகுது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தேவை என்ன தெரியுமா, புத்தகம் வாசிக்கணும். எங்க கிடைக்கும் புத்தகம், எப்படி புத்தகத்தை பெறலாம் அப்படின்னு நமக்கு வேணும். அதில் குறிப்பாக அமேசானில் நிறைய விற்பனைகள் நடக்கு. அதில் புத்தகத்துக்கு என்று ஒரு தளம் இருக்குது, கிண்டில். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் கிண்டில். இந்த கிண்டில் அப்படிங்கிற ஆப் வந்து சில நேரம் செல்ஃபோன் வாங்கும் போதே அதுலேயே உங்களுக்கு சேர்த்தே செல்ஃபோன்லேயே வரும், இன்ஸ்டால் பண்ணியே வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கிண்டில் அப்படிங்கிற ஆப், ஒரு பையன் புத்தகம் வாசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அதில் உள்ளே போயிடலாம். அதில் போனால் அந்த கிண்டிலில் 2 தளம் இருக்குது. ஒன்று வந்து விற்பனை நிலையம், இன்னொன்று நூலகம், 2மே இருக்கு.
விற்பனை நிலையத்தில் உங்களுக்கு புத்தகங்கள், உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களும் அங்கே கிடைக்கிறது. எல்லா மொழியில் உள்ள புத்தகங்கள், தமிழ் புத்தகங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஷேர்லோம் டைம்ஸ், நீங்கள் கேரளாவிலேருந்து வரக்கூடியது, திரு பென்னி புன்னத்தரா அவனுடைய அமைப்பு ஷேர்லோம் டைடிங்ஸ். இந்த ஷேர்லோமில் உள்ள புத்தகங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மலையாளத்திலும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, தமிழ்லையும் அந்த மாத இதழ் கிண்டில் இருக்கு, நான் பார்த்தேன். அப்போது நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதில் நீங்கள் மேலே சர்ச் போய் என்ன புத்தகம், இல்லை ஆத்தர் யார் அப்படிங்கிற அடிச்சிங்கன்னா அந்த புத்தகங்கள் பூரா வரும். நீங்கள் எந்த புத்தகம் வாங்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ருசி பார்க்கலாம். நம்ம பேக்கரிக்கெலாம் போகும்போது நம்ம கையில் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க சார். அதே மாதிரி சாம்பிள் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், அதை வாசிக்கலாம். வாசித்து பார்த்துட்டு நீங்கள் புத்தகமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால், தபாலில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆர்டர் பண்ணலாம், தபாலில் வரும். இல்லை சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையே டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே அங்கே இருக்குது. நமக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ வெளிநாட்டு புத்தகங்கள், இப்போ நம்ம நம்பிக்கை பற்றி, கத்தோலிக்க திருச்சபை பற்றி புத்தகங்கள் எல்லாம் நிறைய ஆங்கிலத்தில் இருக்குது. வெளிநாட்டு புத்தகங்கள் இருக்குது, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், 10,000 20,000 அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், ஒரு 500 400 அரௌண்ட் அப்படி இருக்கும். சில புத்தகங்களை 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு எல்லாம் புத்தகங்கள் கிடைக்குது, நிறைய புத்தகங்கள் கிடைக்குது. அப்போ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு அதில் அந்த சாஃப்ட் காப்பி வாங்குறதுல அது ஒரு வசதி இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலையே ஒரு லைப்ரரியாக வச்சுக்கலாம், நிறைய புத்தகங்கள் வாங்கி உங்கள் மொபைல்லே நீங்கள் வாசிக்கலாம். அதில் என்ன இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது, மொபைலில் வாசிக்கும்போது ஒரு சில காரியங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த நல்லா இருக்குது, இந்த கொட்டேஷன் நல்லா இருக்குது, இந்த பத்தி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் அடிக்கோடலாம், இல்லை அது மேலேயே நீங்கள் கலர் கொடுத்து பின்னாடி நீங்கள் எப்போனாலும் வாசித்துக்கலாம், அது இருக்குது, அந்த வசதி இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும், அப்போ எந்த பக்கத்தில் இருக்குன்னு தேட வேண்டாம், மேலே சர்ச் இருக்குது, அதில் நீங்கள் ஹிட்லர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த புத்தகத்தை ஹிட்லரை பற்றி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த சாஃப்ட் காப்பி வாங்குறதுல நிறையா நன்மைகள் இருக்குது. மொபைல் சின்னதாக இருக்குது, வாசிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிண்டில் டேப்லெட்டே கிடைக்குது. கிண்டில் டேப்லெட்டுக்கு 6,000 ரூபாயிலிருந்து 70,000 வரைக்கும் இருக்குது. அதில் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த 2 புத்தகம் நான் கிண்டிலில் வாங்கினது தான். ஒரு புத்தகம் மரிய சிம்மாவோட புத்தகம், கெட் அஸ் அவுட் ஆஃப் ஹியர் அப்படிங்கிற புத்தகம். இப்போ நம்ம உத்தரிக்கிறிஸ்தல ஆன்மாக்கள்கிட்ட நம்ம பேசலாமா, அவங்க பேசுவாங்களா அப்படிலாம் கேட்குறோம். மரிய சிம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க, 1900களில் வாழ்ந்தவங்க. 1940லேருந்து 1953 வரைக்கும் ஒரு ஆண்டுக்கே 2-3 ஆன்மா தான் வந்திருக்கு. 54க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் ஆன்மாக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆன்மா முதல்ல வரும்போது இவங்க பேச மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாம் போயிருங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. கடவுளுடைய திட்டம் அது நடந்திருக்கு. நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள்கிட்ட மரிய சிம்மா பேசியிருக்கிறாங்க. அதை ஒரு பேட்டியாக எடுத்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. நிறைய தலைப்புகளில் அந்த ஆன்மாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையை பற்றி, நற்கருணையை பற்றி, அன்னை மரியாளை பற்றி, புனிதர்களை பற்றி, விவிலியத்தை பற்றி நிறைய காரியங்கள் ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அது அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் நடந்ததை பூரா ஆன்மாக்கள் சொன்னதை பேட்டியாக கேட்டு எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு புத்தகம் நான் சொன்னது தான் an unpublished manuscript on purgatory, சிஸ்டர் மேரி ஆஃப் த கிராஸ். இந்த புத்தகம் என்னன்னா, இந்த சிஸ்டருக்கு அவங்க சபையில் பணி செய்த ஒரு சிஸ்டர் கேப்ரியல் மேரி இறந்து போனவங்க. 1871 இறந்துருக்காங்க. 1873 இந்த சிஸ்டருக்கு அந்த ஆன்மா வந்திருக்கு, நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் பெரும்பாலும் குருக்கள் துறவிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பாக 2 பேருமே துறவிகள், இறந்து போன ஆன்மா சிஸ்டர் கேப்ரியல் மேரியும் சிஸ்டர் மேரி ஆஃப் த கிராஸும் ஒரே சபையில் உள்ளவங்க. அதனால் துறவற வாழ்க்கையை பற்றி
கான்வென்ட் எப்படி, அதில் என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அந்த ஆன்மா சிஸ்டர் கேப்ரியல் மேரியினுடைய ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் உத்திரிக்க ஸ்தலத்தில் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லை. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கே யாரும் இல்லாமல் ஆன்மாக்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கான்வென்ட்லலாம் அடிக்கடி அவங்க சபையில் இறந்து போனவங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இருக்கட்டும். இப்போது இந்த 2 புத்தகத்திலையும் சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்கள் என்ன, நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய பொதுவான விஷயங்கள் 2 புத்தகத்திலும் உள்ள சொல்லப்போனால், ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்க, எந்த ஜெபம் சிறந்த ஜெபம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் எது சிறந்த ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது திருப்பலி, 2வது சிலுவை பாதை, 3வது ஜெபம் மாலை, அப்புறம் மற்ற பக்தி முயற்சிகள் ஜெபங்கள்லாம். ஜெபத்தை பொறுத்தளவு இதை 3ஐயும் தான் எல்லா ஆன்மாக்களும் சொல்லக்கூடியது. இதைத்தான் சொல்றாங்க. அப்புறம் கேட்குறாங்க, உத்திரிக்க ஸ்தலத்துக்கு புனிதர்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறோம். இந்த 2 புத்தகத்திலுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, உத்திரிக்க ஸ்தலத்துக்கு அடிக்கடி வரக்கூடியது அன்னை மரியாளும் புனித மெக்கேல் அதிதூதரும். ஏன்னா சிஸ்டர் கேப்ரியல் மேரி அந்த ஆன்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உத்திரிக்க ஸ்தலத்தில் கீழ் பகுதி கடைசி பகுதியில் இருந்தேன். மங்கள வார்த்தை திருநாள் அன்னைக்கு தான் எனக்கு விடுதலை கிடைச்சி நான் அதுக்கு உயர்ந்த நிலைக்கு போனேன். அன்னைக்கு நான் மாதாவை பார்த்தேன், முத பார்த்தேன். கீழே உள்ள நிலையில நாங்கள் பார்க்க முடியல. மாதா வந்தாங்க. மாதா வரும்போது புனித மெக்கேல் அதிதூதரும் கூடவே வர்றாரு. மாதாவை நாங்கள் உடல்லே பார்த்தோம், உடல் நிலையில மனிதர்களைப் போல. ஆனால் புனித மெக்கேல் அதிதூதரை ஒரு ஆவியாக, ஒரு தூதரை போல தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. மாதா அன்னைக்கு விண்ணகத்தை பற்றி எங்கிட்ட பேசுனாங்க. மாதா எப்பெல்லாம் வர்றாங்களோ, ஏன்னா அதுக்கடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தாங்க. இப்படி மாதா எப்பெல்லாம் வராங்களோ, அவங்க வரும்போது உத்திரிக்க ஸ்தலத்துக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு வேதனைகள் இருக்காது. எங்கள் வேதனைகளே எங்களுக்கு இல்லாத அளவுக்கான மாதாவோட பிரசன்னம் இருக்கும். புனித மெக்கேல் அதிதூதர் தனியாகவும் வருவார். இங்கிருந்து ஆன்மாக்களை வெளியே கொண்டு போகிறது அவர் தான். அந்த மீட்கப்படுகிற ஆன்மாக்களை விண்ணகத்துக்கு எடுத்துட்டு போகிறது எல்லாமே புனித மெக்கேல் அதிதூதர் அந்த பணியை செய்கிறாரு. புனித சூசையப்பர் வருகிறார். மாதாவை போல அடிக்கடி இல்லை, ஆனால் புனித சூசையப்பர் வருகிறார். நாங்கள் சூசையப்பரை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆன்மாக்களுடைய கருத்தில் சொல்கிறோம். இப்போ முக்கியமாக கேட்காங்க, ஹிட்லர் இப்போ எங்கே இருக்கிறார், அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக கேட்பாங்க. இது சோசியம் பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இல்லை. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மரிய சிம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆன்மாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஹிட்லர் ஒரு கொடுங்கோலன் சர்வாதிகாரி மட்டுமல்ல, அவன் சாத்தான் வழிபாடுகள் நிறைய செஞ்சிருக்கிறார். இறந்து போனவர்களை வச்சும் தீய ஆவிகளை கொண்டும் நிறைய சாத்தான் வழிபாடு செஞ்சதுனால நரகத்தில் தான் இருக்கிறார். ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க அதிபர் சுட்டு கொல்லப்பட்டார். ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர். அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த ஆன்மாக்கள் நமக்கு சொல்றது எல்லாமே நம்முடைய நம்பிக்கையை அதிகமாக்குறது மட்டும் இல்லை. என்ன, நாம் இறந்து போனவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக்குறது மட்டுமல்ல, நாமும் விண்ணகம் செல்ல வேண்டும், அதற்கு விவேகம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் என்பதையும் நமக்கு அறிவுறுத்த வேண்டும். அதை நாம் செய்வோம். அந்த கிண்டில் ஆப்பில் நீங்கள் புத்தகங்களை வாங்கி நிறையா படிங்க. நாம் சந்திப்போம். மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.